வணக்கம். எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் வேரியஸ் போஸ்டிங் நடக்குது பார்த்தீங்களா. 10th குவாலிஃபிகேஷன் 8th குவாலிஃபிகேஷன் நிறைய வேரியஸ் போஸ்டிங்கான எக்ஸாம் அப்படின்ட்டு நடக்க போகுது. ரிட்டன் எக்ஸாம். இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கே தேவையில்லாத இப்போதைக்கு தேவையில்லாத சர்டிஃபிகேட்லாம் தேவையான்னு கேட்குறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் தேவையே இல்லை இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லோரும் கேட்குறது நன்னடத்தை சான்றிதழ் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இப்போதைக்கு தேவையா அப்படின்னு கேட்குறீங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அவசியமே கிடையாது இப்போதைக்கு. ஓகேங்களா. இப்போ ரிட்டன் எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. 500 rupees பே பண்ண போகிறீங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். அதில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது கேட்குறாங்க. பட் கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதை தெளிவாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ தேவைப்படலன்னா அப்போ எப்போ தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும் போது இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்கள் வேகமாக இமீடியட்டாக அப்லோட் பண்ணிடணும். இந்த அப்ளை பண்ணும் போதே அப்லோட் பண்ணிடணும் அப்படின்ற எந்த ஒரு கம்பல்சரியுமே கிடையாது. எப்போனா ரிட்டன் எக்ஸாம்லாம் முடிஞ்சு 8th குவாலிஃபிகேஷனாக ப்ராக்டிக்கல் இருக்கும். ப்ராக்டிக்கலை முடிச்சுட்டு இல்லை 10th குவாலிஃபிகேஷனாக ரிட்டன் எக்ஸாம் தான். அதை முடிச்சுட்டு டேரெக்டாக சிவி இருக்கும். எப்போ நீங்கள் சிவிக்கு போகிறீங்களோ 8th குவாலிஃபிகேஷனோ 10th குவாலிஃபிகேஷனோ எப்போ நீங்கள் எல்லா இதுலேயும் செலக்ட் ஆகிட்டு செலக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்துருச்சு, நீங்கள் சிவிக்கு செலக்ட் ஆகிட்டீங்க, இப்போ சிவிக்கு போவீங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் தான் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது தேவைப்படுது. எப்போ எந்த இடத்துல இப்போ 10th குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணவங்க ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிட்டன் எக்ஸாமுக்கான அந்த ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த செலக்ஷன் லிஸ்ட்டு அதில் உங்கள் நேம் வந்துருச்சு, இப்போ நீங்கள் சிவிக்கு போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது வாங்கிக்கலாம். 1 or 2 days தான் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையும் அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது கெசட் ஆஃபீஸர் தான் வாங்குவாங்க. பட் எம்கசியை பொறுத்தளவு அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. கெசட் ஆஃபீஸர்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு தனி ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதை பற்றி வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பாஸ்ட்டாக போட்டிருக்கேன். அதை நான் அப்போதைக்கு திரும்ப கூட நான் வீடியோ போட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போதைக்கு அதை பார்த்துக்கலாம். இப்போ அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது. ஸோ அந்த ஓரல் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதான் சான்றிதழ் சரிபார்ப்பு டயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை கொண்டு போனால் போதுமானது. அப்போ மட்டும் தான் தேவைப்படும். அடுத்து பார்க்க போகிறது, உங்கள்கிட்ட பேன் கார்டு இருந்துச்சுன்னா பேன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும் போதே சொல்கிறேன். இப்போ ரிட்டன் எக்ஸாம் பிஃபோர் அப்போ அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போயே கேட்பாங்க. பேன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இருந்தால் கொடுங்க. பேன் கார்டு இருந்தால் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அதாவது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொடுக்கலாம். பட் இதுவுமே எல்லாமே கம்பல்சரியே கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், பேன் கார்டு, அதான் பேன் டீட்டெயில்ஸு, பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு, மூணாவது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸு, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் கொடுங்க. இது கம்பல்சரியே கிடையாது. ஓகேங்களா. கட்டாயம் அப்படின்றது கிடையவே கிடையாது. இருந்தால் மட்டும் கொடுத்தால் போதுமானது. பிகாஸ் இந்த வீடியோவில் 4 விஷயங்கள் சொல்லிட்டேன். 1 கான்டாக்ட் சர்டிஃபிகேட், 2வது பேன் டீட்டெயில்ஸ், 3வது பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், 4வது எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் மட்டும் கொடுங்க. இல்லைன்னா விட்டுருங்க, லீவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. அந்த பேன் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா பேன் கார்டு இருந்தாலோ இல்லாட்டி கூட புதுசாக எடுத்துக்கலாம். அப்போதே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் சும்மா கேட்கணுன்ற கடமைக்கு தான் இப்போ கூட கேட்குறாங்க. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கிற எந்த ஒரு அவசியமே இல்லை. ஓகே, இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போதைக்கு தேவையே கிடையாது அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோ கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ண போகிறவங்க ஏதாவது உங்களுக்கு அஃபிஷியலாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சரியாக தெரியலை, டவுட் அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹெல்ப் சென்டர்னு இருக்குது. ஸோ அவங்களுக்கான இது பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 5:45 PM வரை பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் அவங்க அவைலபிளாக தான் இருப்பாங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா 04425330161. இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். டெலிஃபோன் நம்பர் ட்ரூ நம்பர் தான். அது நீங்கள் கால் பண்ணி கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். அவங்க கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் மூலமாக கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஓகேங்களா. ஆனால் அவங்க கனெக்ட் பண்ணி பேசும்போது சில விஷயங்கள் எது கேட்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் என்னைக்கு, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் என்னைக்கு, சிவி என்னைக்கு, அந்த ரிசல்ட்லாம் எப்போ வரும், அதாவது எக்ஸாம் டேட் என்றைக்கு வைப்பாங்க, எக்ஸாம் டேட்லாம் அஃபிஷியலாக சொல்கிறதுக்கு முன்னாலே எப்போ வைப்பாங்க, ரிசல்ட் எப்போ வரும், எந்த டேட்டில் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காமனான கொஸ்டினை மட்டும் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா கூட கன்சிடர் பண்ணவே மாட்டாங்களாம். உங்களுக்கு அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுற என்ன டவுட் இருக்குது அதை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஓகே, இதுதான்.